ஹாய் ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடியெறும்பும் கட்டெறும்பும் 2 பேர் இருந்தாங்களாம். கட்டெறும்பு வந்துட்டு எப்பயுமே பெருசாக ஏதாவது ஒரு உணவை தேடிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்குமாம். இதை பார்த்த கடியெறும்பு நினச்சிச்சா, இது நம்மளை விட ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் நம்மளை விட இதுக்கு பலம் அதிகம், நம்ம எப்பயுமே இது கூட இருந்தோம் அப்படின்னா நம்மளும் பலசாலியாக இருக்கலாம் அப்படின்னு தோணிச்சாமா. ரொம்ப நாளாக இந்த கடியெறும்பு கட்டெறும்பை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் நம்ம எப்படியாவது இது கூட ஃப்ரெண்டு பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஹெல்ப் பண்ணி 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஆனால் கட்டெறும்பு எப்பயுமே தனக்கு தேவையான உணவு சேகரிக்கிறதுல மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கும். ஆனால் கடியெறும்போ கட்டெறும்பு கூட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிட்டு எங்கே போனாலும் சும்மா போயிட்டு வர பேச செய்யணும் தன்னோட டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஆனால் அதோட மனசுக்குள்ள என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப குட்டியாக இருக்கோம், நம்மளால எதுவும் செய்ய முடியாது, நம்ம வந்துட்டு கட்டெறும்பை சார்ந்து இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும் அப்படின்னு அந்த கடியெறும்பு நினச்சிச்சான். ஒரு நாள் வந்துட்டு கட்டெறும்பு கடியெறும்பு 2 பேரும் உணவு தேட போயிருக்காங்க. அப்போ வந்துட்டு கட்டெறும்பு வேகமாக போய் உணவு தேடிட்டு இருந்திருக்கு. அப்போ கடியெறும்பு சொல்லிச்சா, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டுச்சான். அதுக்கு கட்டெறும்பு சொல்லிச்சா, வா நண்பா, டைம் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது, வா நம்ம உணவு தேடிட்டு உணவு எடுத்து சேகரிச்சுட்டு அதுக்கப்புறமா உட்காந்துக்கலாம். உடனே அந்த கடியெறும்பு, இல்லை என்னால் முடியாது, நீ போய் உணவு சேகரி, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிருச்சாமா. உடனே கட்டெறும்பும் போய் வேகமாக உணவு சேகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த கடியெறும்பு அயர்ந்து தூங்கிருச்சு. கொஞ்சம் நேரம் ஆகிறக்குள்ளேயும் பெருத்த மழை வந்துருச்சு. கட்டெறும்பு உணவுகளை சேகரித்து தன்னோட கூண்டுக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் இந்த கடியெறும்போ தன்னோட கூண்டுக்கு போக முடியாமல் பக்கத்துலேயே ஒரு ஓரமாக ஒதுங்கிருச்சு. தொடர்ந்து 2-3 நாட்கள் மழையோ மழை. ஆனால் கடியெறும்புக்கும் ரொம்ப பசி. அதுவும் எவ்வளவோ பொறுத்து பார்த்துச்சு. இதுக்கு மேலே நம்மளால் முடியாது, நமக்கு உணவு தேடி ஆகணும்னு அந்த மலையில் வெளியே வந்துச்சு. ஒரு பெரிய குளத்தை தாண்டி ஒரு வெள்ளைத்துண்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கோ நம்மளால் எப்படி, நம்மளே குட்டியாக இருக்குது, இந்த வெள்ளைத்துண்டை எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளேயே நம்ம இறந்துருவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஒரு பக்கம் பசி. சரி, எதுவானாலும் பரவாயில்ல, நம்ம போய் அந்த வெள்ளைத்துண்டுகளை எடுப்போம்னு சொல்லி அந்த தண்ணி மேலே பக்கத்தில் இருந்த ஒரு இலையை தூக்கி போட்டு அதுக்கு மேலே மெதுவாக நடந்து போய் அந்த வெள்ளம் பக்கத்தில் போயிருச்சாமா. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மணி நேரங்கள் போராடி அந்த மண்டவளத்தை எடுத்துகிட்டு வந்து தன்னோட கூண்டில் உட்காந்துச்சு. அப்போ தான் ஒரு நிமிஷம் அதை யோசிச்சாமா, நமக்கு பசிங்கிற ஒன்று தூண்ட விட்டே நம்மளால் வேறு வழியே இல்லைங்கிறப்ப நம்மளால் இந்த மண்டவளத்தை தூக்கிட்டு வர முடிஞ்சிருச்சுல்ல. அப்போ நம்மளோட சோம்பேறித்தனம் தான் நம்மளோட இந்த நிலைக்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் நம்ம யாரையும் பார்த்து நம்ம ரொம்ப குறைவு, அவங்க உயர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சுக்க கூடாதுன்னு அந்த கடியெறும்பு நினச்சிச்சான். ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு என்ன தேவையோ அது நம்மளால் நிச்சயம் சாதிக்க முடியும். ஆனால் அதுக்கான நாட்கள் வேணால் கொஞ்சம் அதிகமாக